கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। தீமைக்கு விலகி வாழ்வது எப்படின்றத இந்த நாள்ல இருந்து பார்ப்போம். आज के दिन में बुराई से दूर रहकर कैसे जीना, इस टॉपिक में हम प्रचार सुनेंगे। தொடர்ந்து சில வாரங்கள் இது ஒரு தொடர் போதனையா பார்ப்போம். ये जो है कुछ हफ्ते हम जो है इस एक प्रचार हम ध्यान करेंगे। பாருங்க, தீமைன்றது இந்த உலகத்துல எல்லா சூழ்நிலையிலும் இருக்குது. देखिए, बुराई हमारे जीवन में हर एक परिस्थिति में कहीं भी हम देखा जा सकता है। தீமை இல்லாத இடமே கிடையாது. बुराई के बिना कोई भी जगह नहीं है। தீமைன்றது பார்க்குற பார்வைங்கள்ல இருந்து, நம்ம வாழ்கிற இடத்துலேருந்து, தேசத்துலேருந்து, வேலை செய்கிற இடத்துலேருந்து, எங்கே போனாலும் இருக்குது. தீமையை விலகணுன்றது கடினமாக இருக்குது. देखिए, बुराई जो है हमारे देखने से लेकर, हमारे चाल चलन से लेकर, हम जहाँ काम में जाते हैं वहाँ हर एक जगह पर बुराई भरा हुआ है। இல்லையா? இந்த இடத்துல முதல்ல சபை ஆரம்பித்தோம். देखिए, इस जगह पर सबसे पहला बार जब हमने कलीसिया स्थापित किया, ஒரு 4-5 வீடு தான் இருந்தது. एक 4 या 5 ही परिवार थे। நம்ம அங்கே சபை ஆரம்பித்தோம். वहाँ पे हमने अपने कलीसिया शुरू किया। இப்போ ஒன்றும் கிடையாது, மெயின் ரோட்லேயே ஒன்றும் இருக்காது பாருங்க. तब कुछ नहीं था, मेन रोड में भी कुछ नहीं था। அதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஒயின் ஷாப் வந்தது மெயின் ரோட்டில். देखिए, उस मेन रोड के बगल पर कुछ समय पहले एक वाइन शॉप वहाँ पर आया। நான் அங்கே இருக்கிற ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு அவங்கள்ட்ட பேசினேன். मैं वहाँ के लोगों से 4-5 लोगों से मैंने पूछा, இந்த மாதிரி இங்கே ஒயின் ஷாப் இருக்குது, இதை இங்கேருந்து எடுக்கிறதுக்காக நம்மளாம் ஒரு முயற்சி எடுப்போமா? क्या हम ऐसा प्रयास कर सकते हैं कि इस वाइन शॉप को यहाँ से हम हटाएं? ஏன்னா அது கார்னர்லேயே இருக்குது. वो जो है उस कॉर्नर पे है। இங்கே வீடுங்கள்லாம் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. यहाँ पे जो अनेक अभी घर आने शुरू हो गए हैं। பெண்கள் வர்றது போகிறது எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்குது. औरतें लड़कियाँ सब आने जाने में वो एक बहुत बाधा बना हुआ है। நாங்கள் இருக்கிற அந்த 5 பேரும் சொன்னாங்க, இல்லை ஃபாதர் அதெல்லாம் விடுங்களேன், ரோட்டில் தானே இருக்குது, தெருவில் இல்லையே. वहाँ के लोग जो जिनसे मैंने पूछा, उन्होंने कहा कोई नहीं फादर, आप छोड़िए, एक तो ये जो है रोड पे ही तो है ना। எதுக்கு போய் நீங்கள் அதை தொந்தரவாக நினைக்கிறீங்க? आप इसे क्यों एक समस्या समझते हैं? அது ரோட்டில் அது ஓரமாக இருந்துன்னு போகுது. वो उस रोड में कोना पे तो है। நான் யோசிச்சேன், என்னடா இவங்ககிட்ட போய் பேசணுமே. तब मैंने सोचा मैं क्यों इनसे जाके बात करूं। அப்புறம் தான் தெரிஞ்சது அதில் இருக்கிற அந்த 5 பேருமே குடிக்கிறவங்க பாரு. तब उसी के बाद पता चला वो 5 जिससे मैंने बात करा सब शराबी है। இப்போ அவனுக்கு அது தொல்லை இல்லை, சந்தோஷம். अब उसके लिए वो एक समस्या नहीं है, वो एक आनंद भरा वाला कार्य ஏன்னா है। தூரமாக போய் குடிக்க தேவையில்லை, ரோடு கார்னர்லேயே இருக்குது, அப்படியே குடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு ஆகிடும். क्योंकि उसे दूर जाने की आवश्यकता नहीं है, रोड के बगल, उसके घर के बगल में ही है, पी के सीधा घर आ सकता है। தீமைன்றதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு உலகம் இது. देखिए, बुराई से दूर रहना एक बहुत कठिन समय है और हमारा दुनिया वैसा है अभी। இல்லையா? ரெண்டாவது, பரவாயில்ல, சில நேரத்தில் நம்ம உணர்வுகள் கூட நமக்கு எல்லா நேரத்துலையும் நல்லா இல்லை. देखिए, हमारे भावना जो है हर समय में हमारे लिए अच्छा भला नहीं होता है। சில நேரத்தில் அந்த உணர்வுகள் கூட நமக்கு பாருங்களேன், அவ்வளோ வாழ்கிறதுக்கு பிடிக்காத உணர்வுகள்லாம் வரும். कुछ समय में हमारे भावना में ऐसा आता है कि और मैं नहीं जीऊंगा, मेरे जीने का क्या कारण है। சொல்லுவாங்களே இல்லை, ஒரு மாதிரி பேட் ஃபீலிங் அப்படின்னு बोलते हैं ना, ऐसा एक बहुत बुरा फील आया என்னன்னே मेरे को। தெரியல. मुझे नहीं पता क्यों, ஏதோ ஒரு மாதிரி பிடிக்குமா, எதுவுமே பிடிக்கல. मुझे कुछ भी पसंद नहीं आ रहा है, ऐसा हम अपने भावना में रहते சாப்பிட हैं। பிடிக்க மாட்டேங்குது. हम मुझे खाना पसंद नहीं आ रहा है। சில நேரத்தில் வீட்டில் இருக்கிறத பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. कुछ समय में घर पे रहना ही पसंद नहीं சில करते हैं। நேரத்தில் வீட்டில் இருக்கிற உறவுகளை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. कुछ समय घर के रिश्तों हमें जो है पसंद नहीं आते அது हैं। ஒரு ஃபீல் அப்படின்றோம் இல்லையா? அந்த ஃபீலிங் கூட நமக்கு ஒரே மாதிரி இல்லை. சில நேரத்தில் நல்லா இருக்குது, சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. क्योंकि वो एक भावना है, वो भावना में हम एक ही प्रकार नहीं रह सकते। कुछ समय में अच्छे भले रहते हैं, कुछ समय में हमें बुरा लगता है। அந்த உணர்வுகள் மாறி மாறி வருது. ये जो हमारा भावना है बदलता रहता है। வருதா வரலையா? ऐसा है कि नहीं? இல்லையா? சில நேரத்தில் நமக்கு தோணுதா இல்லையா அந்த कुछ மாதிரி? समय में ऐसा हम सोचते हैं ना, வருது. ஏன் அப்படி வருது? वो क्यों ऐसा आता है? அந்த உணர்வுகள் ஏன் அப்படி வருது? हमारा भावना क्यों बदलता है? இது அப்படி நல்ல உணர்வுகளை நம்மளால ஏன் ஒரே சராசரியாக வாழ முடியல? एक अच्छा भावना के साथ में हम क्यों एक सही वाला जिंदगी नहीं जी पाते? பாருங்க, மூணாவது तीसरा, மனநிலைகள் இருக்கு இல்லையா? हमारी जो मन है ना, இல்லையா? அந்த மனநிலையில் ஒரு பயம், நம்ம அறியாம ஒரு 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 பயம் இருக்குது பாருங்க. हमारे अंदर का जो मन है उसके अंदर हमें खुद नहीं जानकर एक बहुत बड़ा भय उत्पन्न होता है। பயம் சொன்னா பல விதங்கள் இருக்குது. அது भय जो करके कहते हैं वो अनेक प्रकार के हैं। பொருளாதாரத்தில் ஒரு பயம், एक हमारे धन दौलत का एक भय, வாழ்க்கையில் ஒரு பயம், हमारे जीवन का भय, பிள்ளைங்க வளரும் போது ஒரு பயம், हमारे बच्चे बढ़ते वक्त उसके विषय में हम डरते हैं। பெண் பிள்ளைங்க பெருசாகி வளரும் போது அதுங்களுக்கு எங்க சரியான வகையில் திருமணம் செய்து வைக்க முடியும்னு ஒரு பயம், हमें ऐसा डर लगता है कि मेरे बच्चा बड़ा होने के बाद उससे कहाँ पर कौन से जगह पर उसे शादी कराऊं। ஆண் பிள்ளைங்க வளரும் போது அந்த பிள்ளைங்களை சரியா வளர்க்கணும், அதுக்கு எங்க தவறாப்படும் ஒரு பயம். और जो लड़के बच्चे बड़े होते हैं वो अपने शादी के बाद में अपने बच्चों को सही से बड़ा करना करके वैसा एक डर रहता है। பொருளாதார ரீதியா ஒரு பயம்,
एक धन दौलत के रूप में हमें एक जो है बहुत बड़ा भय நாளைக்கு रहता है। நாளைக்கு நாளடைவில் நம்ம பொருளாதாரம் இதே மாதிரி இருக்குமா, இன்னும் கீழே போயிடுச்சுன்னா எப்படி வாழ்வோம் அப்படின்னு பணத்தை குறித்து பொருளாதாரத்தை வச்சு ஒரு பயம். आने वाले दिनों में हमारा संपत्ति यही प्रकार रहेगा या नीचे गिर जाएगा, ऐसा सोचकर पैसों के विषय में हम डरते हैं। சரீர ரீதியா ஒரு பயம். शारीरिक तौर पर भी एक डर है, ஒருவேளை நமக்கு ஏதோ வியாதி வந்துருமா, या कभी मुझे कुछ बीमारी आ जाएगा क्या, திடீர்னு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது, ऐसे मुझे कुछ अजीब सा लग रहा है। ஒரு பயம் வருது, சரீர ரீதியா ஒரு பயம். शारीरिक तौर पर एक भय भय आती है। எக்ஸ்ட்ரீம் இதுதான் மரண பயம். कुछ समय पर जो है सबसे एक्सट्रीम हमारे मृत्यु के विषय में डरना, செத்து போயிடுவோமா, कि हम मर जाएंगे क्या, நம்ம வாழ்க்கையில நல்லது சீக்கிரமா காண மாட்டோமா, हम जो है भलाई को नहीं देखेंगे பழைய क्या? மாதிரி இல்லையே. पुराने समय की तरह नहीं है। இதெல்லாம் நம்ம கடந்து வரோம் இல்லையா. देखिए ये सब बाधाओं को हम जब पार करके आते हैं, இதெல்லாம் கடந்து வரும்போது ஒரு கேள்வி எழும்புது. इसे जब हम पार करके आते हैं हमारे जीवन में एक प्रश्न उत्पन्न होता ஒரே மாதிரி உணர்வுகள் இல்ல, है, एक ही प्रकार की भावना नहीं है, வாழக்கூடிய சூழ்நிலைகள் இல்ல. ஏன்னா எல்லாமே தீமை நிறைந்த இடம். क्योंकि ये दुनिया बुराई से भरा है। हमारे जीवन में ऐसा परिस्थिति अच्छा परिस्थिति नहीं है, ஒரு பக்கம் எதை பார்த்தாலும் ஒரு பயம். और एक तौर पर जो है जिसे भी देखे हमें डर ही लगता है। எப்படிங்க நல்லா வாழ்றது, कैसे मैं अच्छी प्रकार जीऊं, எப்படி ஒரு நல்ல உணர்வோடு நம்ம இருக்குது, कैसे एक भला भावना के साथ मैं जीऊं, கேள்வி வருதா வரலையா. ऐसा एक प्रश्न आता है कि नहीं? வாழலாம். हाँ, वैसा हम जी सकते हैं। எப்படி வாழலாம் कैसे जी सकते हैं? பாருங்க. देखिए இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு அறிவு நமக்குள்ள வருது பாருங்க. जब हम परमेश्वर कैसा है करके हम हमारे अंदर एक बुद्धि आती है, தேவனை குறித்து நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறீர்களோ உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு வெற்றியார். आप जितने तौर पर जो है परमेश्वर के बारे में आप समझ पाते हैं, उतने आपके जीवन में और बढ़ोतरी होती है। நம்ம நிறைய நேரம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையோட நம்ம ஒரு பெரிய கனெக்ட் ஆகுறது. ये जो है आत्मिक जीवन के साथ में बहुत एक रिश्ता रखता है। ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு சேஃப்டி கார்டு அப்படின்னு நினைக்கிறோம். हम जो है आत्मिक जीवन को क्या सोचते हैं, एक जो है रक्षा भरा वाला एक जीवन है, ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு. क्योंकि हम वहाँ पे रक्षा हम सोचते हैं, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்க, परमेश्वर हमें सब कुछ देख रहे हैं, அதனால எனக்கு ஒரு கடவுள் அவசியம். उसी के लिए मुझे एक परमेश्वर की आवश्यकता है। ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது ஏதோ ஒரு சேஃப்டிக்காக மாத்திரம் இல்ல. आत्मिक जीवन जो है एक सेफ्टी या रक्षा के लिए सिर्फ नहीं है। இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது ஆண்டவனோட வாழ்ற வாழ்க்கை. आत्मिक जीवन जो है परमेश्वर के साथ जीने वाला जीवन है। பாருங்க, இந்த ஆண்டவனோட வாழ்கிற வாழ்க்கையை வரக்கூடிய அறிவு தான் ஆவிக்குரிய அறிவு அல்லது ஆண்டவனை குறித்து வரக்கூடிய ஒரு அறிவு. देखिए ये आत्मिक जीवन जो है, हम परमेश्वर के बारे में जितना जानते हैं उसे ही आत्मिक जीवन हम कहते हैं। அவங்க தான் எப்படி வாழ முடியும்னா தீமைக்கு விலகலாம். वही लोग जो है ये बुराई कार्य से दूर होकर अपना जीवन जी सकते हैं। அவங்க பாருங்க, இந்த எப்போ சில நேரத்தில் ஃபீலிங் சில நேரத்தில் ஃபீலிங் அப்படிலாம் இல்லை, நல்லா வாழலாம். वे जो है कुछ समय में अपने भावना को लेकर ऐसा नहीं जिएंगे, सही प्रकार से भली जीवन जी पाएंगे, அவங்களால வாழ முடியும். उन लोग से ऐसा जीना संभव है, அப்படி வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. क्योंकि उनके पास ऐसा एक परिस्थिति है जिसमें वो ऐसा भला जीवन जी सकते हैं। இந்த வாழ்க்கையை தீமைக்கு விலகி வாழணும் அப்படின்னா தீமைக்கு விலகி வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு ஒரே ஒரு காரணம் தேவன் மட்டும்தான். தேவனை எப்போ புரிந்து கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு வெற்றியாய் ஆசீர்வாதமா இருக்கும். जैसा कि बताया जाता है, बुराई से दूर रहकर अगर हमें जीना है, अगर ऐसा जीना है तो हम जितने परमेश्वर के बारे में, जितने परमेश्वर के गुण हम समझ पाते हैं, उतना ही हमारे जीवन में बढ़ोतरी होगा और उतना ही हम बुराई से दूर रहकर अपना जीवन जी सकते हैं। வாசிக்கலாம் பாருங்களேன். वचन पढ़ेंगे, சங்கீதம் 1 भजन संहिता 1 சங்கீதம் 1:1 வாசிக்கிறேன். भजन संहिता 1 का 1 से लेकर पढ़ेंगे। துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். आमीन। भजन संहिता 1 का 1 से लेकर 3 तक। क्या ही धन्य है वह पुरुष जो दुष्टों की युक्ति पर नहीं चलता और न पापियों की मार्ग में खड़ा होता और न ठट्ठा करने वालों की मंडली में बैठता है, परंतु वह तो यहोवा की व्यवस्था से प्रसन्न रहता और उसकी व्यवस्था पर रात दिन ध्यान करता रहता है। वह उस वृक्ष के समान है जो बहती नालियों के किनारे लगाया गया है और अपनी ऋतु में फलता है और जिसके पत्ते कभी मुरझाते नहीं, इसलिए जो कुछ वह पुरुष करे वह सफल होता है। அந்த வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. वो वचन ऐसा कहता है, देखिए, துன்மார்கள் வழியில உட்கார்ல, जो दुष्टों की युक्तियों में ना ஆலோசனையில நடக்கல, उनके
उनके मार्ग में नहीं खड़ा होता, பாவிகளுடைய வழியில நிக்கல, जो ठट्टा करने वालों की मंडली में, பரியாசர் உட்கார இடத்துல உட்கார்ல. जो जो व्यवस्था पर रात दिन ध्यान करता है, அடுத்து சொல்லப்படுது பாருங்க, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதான். उसका जीवन देखिए, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. उसका एक उदाहरण देता है। அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு वह बहती नालियों के किनारे தன் காலத்தில் கனிதந்து बहती अपने ऋतु में फलता है, இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். और जिसके पत्ते कभी मुरझाते नहीं है, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். और जो कुछ वह पुरुष करे वह सफल होता है। அப்ப அந்த வாழ்க்கையினுடைய தரம் சொல்லுது பாருங்க, वो जीवन का जो नींव के बारे में बताता எப்படி है, வாழலாம். कैसे जी सकते அப்ப हैं। தேவனை குறிச்சு நமக்கு நல்ல அறிவு இருந்தா, अगर परमेश्वर के बारे में सही बुद्धि हमारे पास है तो ஒரு மரம் எப்படி பசுமையா இருக்குதோ, एक वृक्ष जैसा हरा भरा है, எப்படி ஒரு மரம் தன் காலத்தில் கனி தருதோ, जैसा एक वृक्ष अपने ऋतु में फलता है, வாழ்க்கை அப்படி இருக்கும்ன்றா. हमारा जीवन भी वैसा ही रहेगा कहते हैं। அப்ப தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு இருக்குது பாருங்க, हमें जो है परमेश्वर के बारे में जानने वाला वो एक बुद्धि की आवश्यकता है। அதுதான் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிக்காங்க. वही हमारे जीवन में एक बहुत बड़ा बदलाव लाता है। அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என்ன பாஸ்டர் டைமே இருக்கிறது கிடையாது. कुछ समय में हम कहते हैं क्या पास्टर जी मुझे टाइम ही नहीं है। எப்படி போய் 24 மணி நேரம் பைபிளை படிச்சுக்கின்னு எப்படியோ வாசிச்சுக்கின்னு இரவும் பகலும், எங்க டைம் கிடையாது. बोलते हैं कि क्या पास्टर जी मैं सुबह से शाम तक 24 घंटे में बाइबल पढ़ते रहना क्या, मुझे टाइम नहीं है। வரல, நீங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துங்க. देखिए आप एक सफेद कागज ले लीजिएगा, ஒன்றும் கிடையாது. कुछ मत करिए। போன வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வெள்ளியோ வேழனோ புதனோ என்ன ஒரு நாள் எடுத்துங்க. पिछले हफ्ते के बुधवार या गुरुवार या शुक्रवार कुछ एक दिन आप ले लीजिए। எடுத்துட்டு காலையிலேருந்து என்ன பண்ணீங்கன்னு எழுதுங்களேன். आप उसमें आपने सुबह से क्या क्या किया कर लिखिए। நீங்க வேலைக்கு போனாலும் आप अगर काम पे जाते हैं, வேலையில எவ்வளவு நேரம் சும்மா இருந்தீங்க, आप काम में कितने देर चुप ऐसी शांति से நீங்க வந்து थे, ஃபேஸ்புக் எவ்வளவு நேரம் பாத்தீங்க, आपने कितने देर फेसबुक यूज வாட்ஸ்அப் किया, எவ்வளவு நேரம் பாத்தீங்க, कितने देर व्हाट्सएप आपने தேவையில்லாத சில ஆட்கள் கிட்ட எவ்வளவு நேரம் மணிக்கணக்கில் பேசுனீங்க, जो मतलब जरूरत से बाहर कितने लोग से आप बैठकर बात இது करें। நீங்க செக் பண்ணி பாருங்க. अगर आप इसे चेक करते हैं तो குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது உங்களுக்கு இருக்கும். कम से कम 5 से 6 घंटे रहते हैं। செக் பண்ணுங்களேன். आप एक बार चेक करके देखिए। யாராவது அப்படி பார்த்துருக்கீங்களா? कोई आप में से ऐसा किया है நம்ம क्या? சொல்லுவோம் டைமே இல்லை. हम बोलते हैं पर टाइम नहीं है। பாருங்களேன், கடவுள் எல்லாத்தையும் உருவாக்குறாரு. देखिए परमेश्वर सब कुछ रचते हैं। உருவாக்கும் போது ஒரு நாள் அப்படின்றத ஒரு 24 மணி நேரம் கொடுக்குறாரு. देखिए परमेश्वर जब रचता है एक दिन को 24 घंटे के समान में रचा है। இப்போ 24 மணி நேரம் மனுஷனுக்கு பத்தாதுன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு? 48 மணி நேரம் கொடுத்துருப்பாரு. अगर मनुष्य के लिए 24 घंटे जो है सही नहीं है, काफी नहीं है, तो परमेश्वर 48 घंटे बना दिया होता था। நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? जो मैं बोलता हूँ समझ ஒரு पा रहे हैं? மனுஷனுக்கு 24 மணி நேரம் போதாதுங்க. अगर एक मनुष्य को 24 घंटे की काफी नहीं है, அப்படின்னா கடவுள் வந்து ஒரு பற்றாக்குறையை உருவாக்க மாட்டாரு. तो परमेश्वर जो है कमी को कभी नहीं रचता है। 48 மணி நேரத்தை நிச்சயமா கொடுத்துருப்பாரு. परमेश्वर जरूर 48 घंटे दिए होंगे। கடவுளுக்கு தெரியும், परमेश्वर जानते हैं 24 மணி நேரமே உனக்கு போதுமானது. 24 घंटा ही इसके लिए काफी है। அந்த 24 மணி நேரத்துல இவன் செய்யற வேலையை செஞ்சாவே உனக்கு எல்லாமே கிடைக்கும். ये 24 घंटे में इसको जो जो कार्य करना है सही से करे तो इसे सब कुछ मिल जाएगा। அப்ப அதுல குறைஞ்சபட்சம் நீங்க தேடி பாருங்களேன், ஒரு 5 மணி நேரம் ஈஸியா கிடைக்கும். देखिए उसमें कम से कम जो है हमारा समय बेकार जो करते हैं 5 घंटे होते हैं, அது 5 மணி நேரத்தை வீணடிச்சிருப்பீங்க. इस बेकार कर देते हैं इस 5 घंटे को। அதை கர்த்தர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க, अगर उस 5 घंटे को आप परमेश्वर के साथ में स्पेंड करते हैं, வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். आपका जीवन बहुत बढ़ोतरी रहेगा। ஆமென். आमीन। அடுத்து பாருங்களேன், अब सोच कर देखिए, நம்ம வாழ்க்கையில நிறைய ஒழுங்காக்கணும்னு நினைப்போம். हम हमारे जीवन में बहुत सारे कार्य को सिद्ध करना चाहते हैं, எல்லாம் ஒழுங்காக்கணும், सब हम सिद्ध करना चाहते हैं, எல்லாத்தையும் ஒரு டிசிப்ளின்ல கொண்டு வர, सबको एक डिसिप्लिन में लेकर आना चाहते हैं। வாழ்க்கையை கரெக்டா இப்படி கொண்டு வர போறேன். हमारे जीवन को मैं ऐसा जीने वाला எத்தனை हूँ, மணிக்கு எழுந்துக்குவேன், मैं इस समय में उठूंगा, சாப்பிடுவேன், अब खाऊंगा, எவ்வளவு நேரம் படிப்பேன், इस इतने देर में எவ்வளவு पढ़ूंगा, நேரம் உங்க கூட பேசுவேன், इतने देर में बात அதுக்கப்புறம் करूंगा, வாக்கிங் போவேன், इसके बाद मैं वॉकिंग அதுக்கப்புறம் जाऊंगा। நான் டிசிப்ளின் லைஃப் பண்றேன். वैसा एक डिसिप्लिन लाइफ में जीऊंगा, பண்ண முடியாது. वैसा हम नहीं जी सकते। 2 நாள் வாழ்வீங்க, अब 2 या 3 दिन ऐसा जी सकते 3 நாள் வாழ்வீங்க, हैं, 3 दिन जी सकते हैं, அதுக்கப்புறம் உங்களால வாழ முடியாது. उसके बाद वैसा जीवन असंभव है। ஆனா लेकिन நீங்க கர்த்தரோடு வாழ்ந்து பாருங்க, अगर आप परमेश्वर के साथ ऐसा जीना शुरू करें, நீங்க கர்த்தர்கிட்ட உங்கள் நேரங்களை அதிகமா கொடுத்து பாருங்க, आप परमेश्वर के साथ अपना समय को बिताने शुरू करिए, எதெல்லாம் அவர் டிசிப்ளின் ஆக்கணுமோ அவர் ஆக்குவார். जिस जिस कार्य को डिसिप्लिन परमेश्वर करना चाहते हैं वो परमेश्वर खुद உங்க करेंगे। குடும்பத்தை டிசிப்ளின் आपके ஆக்குவார், परिवार को डिसिप्लिन करेंगे, உங்க பொருளாதாரத்தை டிசிப்ளின் आपकी ஆக்குவார், समृद्धि को डिसिप्लिन உங்க करेंगे, வாழ்க்கையை டிசிப்ளின் आपके ஆக்குவார். जीवन को
को डिसिप्लिन करेंगे? அது மாதிரி புரியுது இது. कितने लोग समझ पा रहे हैं? நம்ம இப்படி தலைகீழ செஞ்சிருப்போம். हम जो है उल्टा करते हैं हर இல்ல चीज। முதல்ல இதெல்லாம் டிசிப்ளின் ஆக்கிடுவோம். सबसे पहले हम डिसिप्लिन करना चाहते हैं। உங்களால அப்படி பண்ண முடியாதுன்னு தானே இயேசு இறங்கி வந்தாரு. आपके द्वारा वो असंभव है करके ही परमेश्वर उतर कर आए। எதுக்கு இயேசு இறங்கி வந்தாரு? परमेश्वर क्यों उतर कर आए? என்னால எல்லாம் டிசிப்ளினா செய்ய முடியும்னா இயேசு எனக்கு அவசியமே இல்ல. अगर मेरे द्वारा ये सब कुछ संभव है तो यीशु मसीह की आवश्यकता ही नहीं है। ஆனா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. लेकिन आप ऐसा सोचिए, ஃபர்ஸ்ட் வேதம் சொல்லுது இல்லையா, மத்தேயு 6:33ல ஃபர்ஸ்ட் முதலாவது தேவன், मत्ती का जो है 6:33 में कहता है सबसे पहला परमेश्वर। முதலாவது தேவன் पहला परमेश्वर, சொல்லுங்க. बोलिए முதலாவது தேவன், पहला परमेश्वर, ஃபர்ஸ்ட் அவருடைய அவர்தான் தேவன் தான், ஃபர்ஸ்ட் காட்। सबसे पहला जो है प्राथमिकता परमेश्वर நம்முடைய है। வாழ்க்கையில எப்போ அந்த ஃபர்ஸ்ட்ன்ற வருமோ सबसे पहला प्राथमिकता जब भी आती है மத்த எல்லாமே வாழ்க்கையில பெஸ்ட் ஆயிடும். बाकी सारे कार्य बेस्ट हो जाएगा। ஆமென். हालेलुया। நம்ம இந்த ஃபர்ஸ்ட்ன்றத ரொம்ப அலட்சியமா பார்ப்போம். हम इस जो पहले को सबसे हम कम सोचते हैं। நாங்க ஜெபம் क्या प्रार्थना करके, என்ன வேதத்தை क्या बाइबल पढ़ के, பைபிளை திறந்தே இருக்க மாட்டோம். बाइबल खोले ही नहीं होते। கடவுள் சமூகத்துல போய் ஜெபிக்கிறதே பெருசா எடுக்க மாட்டோம். परमेश्वर के सम्मुख में जाकर प्रार्थना करना को हम बहुत बड़े नहीं सोचते हैं। இதோட சொல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவரே, हम जाके बोलते हैं परमेश्वर ஏதோ ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கீங்க, परमेश्वर आप सब कुछ मुझे देख ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது, परमेश्वर आपका नहीं जानकर ऐसा कुछ नहीं हो அவருக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு அவரை தெரிஞ்சுக்கணும், அதாங்க மேட்டர்। सकता। परमेश्वर आपको जानते हैं, आपके सब कुछ जानते हैं, आपको परमेश्वर की जानने की நீங்க आवश्यकता है। ஒண்ணுமே தெரிஞ்சுக்க வேணாங்க, आप कुछ जानने की जरूरत नहीं है, நீங்க அவரை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்களா। आप परमेश्वर को सबसे पहले जान लीजिए। எதுவுமே நான் சொன்னது விளங்குது, कितने लोग समझ पा रहे हैं? ஏன்னா அவரை அறிகிற அறிவின் அந்த மேன்மை அப்படின்னு பவுல் எடுக்கிறாரு। उनके जो है परमेश्वर के जानने का वो एक महिमा है करके लिखता நம்ம है। வாழ்க்கையில வந்து பாருங்களேன், எல்லாமே எதுல லிங்க் ஆகுதுன்னா தேவன் தான்। हमारे जीवन में सब कुछ एक कार्य में लिंक होता है, वो परमेश्वर है। அது தேவன் அப்படின்றத நீங்க எந்த அளவுக்கு உயர்வா மேன்மையா ஃபர்ஸ்டா பெஸ்டா வைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில அதே உயர்வு மேன்மை ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எல்லாம் வரும்। आप जितना परमेश्वर को आपके जीवन में ऊपर सम्मान देकर सबसे ऊपर बेस्ट और फर्स्ट रखते हैं, वैसा ही परमेश्वर आपके जीवन में आपको सम्मान देकर आपको ऊंचा और बेस्ट रखने चाहते हैं। ஆமென். आमीन। அது மாதிரி புரியுது। कितने लोग ऐसा समझ पाए? சரி, देखिए அடுத்து अगला, இது ஒரே ஒரு இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல, அதனால தான் அப்படியே பொறுமையா போறாரு। ये आज जो शुरुआत है इसलिए मैं आपको धीरे लेके जा रहा हूँ। பாருங்க, இந்த காலகட்டங்கள்ல இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல நவீன போதனைகள் நிறைய வந்துருது। देखिए इस काल के समय में अनेक नए नए प्रचार आए हैं। இல்லையா, நிறைய போதனைகள், நிறைய சபைகள், நிறைய போதர்களை நான் பார்க்குறேன் இப்போ இருக்கிற காலகட்டம்। अभी के समय में जो है अनेक प्रचारक, अनेक कलीसियाओं को हम देखते हैं। நான் ஒரு 20 வருஷமா இந்த சர்ச்சில் பாஸ்டர்। मैं जो है इस कलीसिया में 20 साल से पास्टर हूँ। பாருங்க, இப்போ சமீபத்தில் நான் நிறைய காரியங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியங்கள் தவறுது। देखिए इस समय में मैं जब उनके प्रचार को सुनता हूँ तो मुझे कुछ तो गलत लगता है, அவங்க ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறாங்க அப்படி। कुछ तो वो लोग जो है मिस करते हैं। பாருங்க, இதை பல வகையில் நான் யோசிச்சு பார்க்குறேன்। मैं इसे कुछ अब अनेक तौर पर मैं सोच कर देखता அவங்க हूँ। ஒரு வார்த்தையை ரொம்ப ஆழமா பயன்படுத்துறாங்க, அந்த வார்த்தைக்கு பேர் தான் கிருபை। वो लोग जो है एक शब्द को बार बार उपयोग करते हैं, वो शब्द है अनुग्रह। கிருபைன்றத நான் வந்து இன்னைக்கு இல்லைங்க, என்னுடைய ஆதி அஸ்திபாரமே கிருபையில தான் என் போதனையே। देखिए मेरा जो है नींव है, मैं जब शुरू करा मैं अनुग्रह को ही प्रचार करना எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா போதனை அடிப்படையே, என்னுடைய பழைய மெசேஜ்லாம் போய் பாருங்க, எல்லாமே கிருபையின் அடிப்படையில் தான்। मेरे पुराने प्रचार को आप सब उठाकर अगर आप सुनोगे तो सब कुछ जो है अनुग्रह के नींव पर ही मैंने बात किया। அப்ப இந்த கிருபைன்றத அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பார்க்கறாங்க, எப்படி அதை வந்து உலகத்துக்கு சொல்றாங்கன்றது தான் முக்கியமா இருக்கு। अब जो है इस अनुग्रह को वो लोग कैसा अपने जीवन में लेते हैं और कैसा बताते हैं और इस संसार में कैसा उसे बताते हैं, ये बहुत मुख्य है। अगर कृपा नहीं है तो कुछ नहीं है। அப்படின்னா இதை எப்படி வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம், அதான் முக்கியம்। अब इसे कैसा लेकर जाकर हम जो है दुनिया में देते हैं, वो महत्वपूर्ण है। இன்னைக்கு அதை தான் கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன்। आज मैं उसे शुरू करना चाहता இதுல हूँ। பல காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன்। इसमें बहुत विषय है, मैं आपको बताऊंगा। 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், दूसरा तीमुथियुस 3रा अध्याय। பாருங்க, இங்க பவுல் வந்து தீமோத்தேயுவை போதிக்கிறாரு। देखिए यहाँ पर पौलुस जो है तीमुथियुस को प्रचार करता है। பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லுகிற அந்த போதனையினுடைய கருப்பொருள் தான் அது। ये पौलुस जो है तीमुथियुस को बताने वाला, वो शिक्षा देने वाला एक संभावना है। வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம்। दूसरा तीमुथियुस 3रा अध्याय। மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக। पर यह स्मरण रख कि अंतिम दिनों में कठिन समय आएंगे। पर அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறார் இல்லையா? देखिए ये शब्द वो उपयोग करता है, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள்। अंतिम दिनों में कठिन समय।
கடைசி காலங்களில் கொடிய சம்பவங்கள்லாம் வரும்ன்றார். अंतिम दिनों में कठिन समय आएंगे करके पौलुस நீங்கள் बताता है। போய் வாசிச்சிங்கன்னா மத்தேயு 25 வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். आप जो है मत्ती 25 में या फिर प्रकाशित वाक्य 6वां अध्याय में अगर आप पढ़ोगे तो கடைசி நாட்களில் நடக்கும்னு இயேசுவும் போதிக்கிறாரு. अंतिम दिनों में क्या होने वाला है करके यीशु मसीह बताते हैं। பெரிய பூமி அதிர்ச்சிகள் கேள்விப்படுவீர்கள், बहुत बड़ा भूकंप के बारे में आप सुनोगे, பஞ்சங்களை आप கேள்விப்படுவீங்க, जो है अकाल के बारे में सुनोगे, யுத்தங்கள் आप கேள்விப்படுவீங்க. युद्ध के विषय में सुनोगे। இப்போ நிறைய அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம हम जो है आज के दिन में वो देख पा रहे हैं। இல்லையா, பெரிய அளவில் யுத்தங்கள்லாம் நடக்குது. आज जो है बहुत बड़े बड़े युद्ध होते हैं। இப்போ கூட சமீபத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சின்ன ஃப்ளைட், ஒரு நாள் ஃப்ளைட் நிற்க வச்சாங்க. आप போன 2 வாரத்துக்கு முன்னாடி आज जो है लगभग 2 हफ्ते पहले जो है आज भी इराक और इजराइल के बीच में एक फ्लाइट का वॉर हुआ, युद्ध हुआ। ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் हाँ, इराक और इजराइल के लिए இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு, அங்கே ஃப்ளைட்டை நிற்க வைக்க வேண்டியதாகிடுச்சு. ये जो है इतना बड़ा युद्ध हुआ, वहाँ पर कोई भी फ्लाइट नहीं जा पाया। நிறைய ப்ராப்ளங்கள் நடக்குது. वहाँ पर अनेक समस्या होते हैं। சரி, ஒரு பக்கம் இதை நம்ம எடுத்துக்கிறோம். एक तरफ हम इसे ले लेते हैं, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். अंतिम दिनों में कठिन समय आएंगे। ரெண்டாவது, दूसरा, இந்த கடைசி காலங்களில் கொடிய கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் இன்னும் எப்படி வருது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்றத பேசுறாரு. इसके बाद में जो है अंतिम दिनों में कठिन समय कैसे आएंगे करके नीचे बताते हैं। ஒன்னு வந்து இயற்கையில் ரீதியா நடக்கிற சம்பவங்கள், पहला जो है प्रकृति के रूप में होने वाला, இரண்டாவது அரசாங்க ரீதியா நடக்கிற दूसरा சம்பவங்கள், सरकारी के द्वार पर, மூணாவது உபதேசங்கள் ரீதியா வரும்ன்றாரு. तीसरा जो है प्रचार के रूप में आएगा। பாருங்க, இந்த உபதேசங்கள் அப்படின்றது என்னன்னா, எப்படி ஜனங்களுக்கு உகந்ததை போல போதித்து அவர்கள் வாழ்க்கையில ஒரு கொடிய நாட்கள் அவங்களை நடத்துவதுன்றத உபதேசங்கள் மூலமா செய்வாங்க. देखिए, ये उपदेश के द्वार पर एक मनुष्य के जीवन में क्या जरूरत है और उसे जो है एक कठिन समय में एक कठिन स्थिति की ओर लेकर चले जाएंगे। இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ये பாருங்க. बहुत आश्चर्यचकित है। இது பவுல் பேசுறாருங்க. ये पौलुस बताते हैं यहाँ पर। தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லி கொடுக்குறாரு. பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறாரு. पौलुस जो है तीमुथियुस को यहाँ पे सिखाते हैं। ரொம்ப 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 இதுல கவனம் செலுத்தி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. अगर आप ध्यानपूर्वक देखें तो यहाँ पे एक आश्चर्यचकित, இது முதல்ல நான் வாசிடுறேன், इसे मैं सबसे पहले पढ़ लेता அதுக்கப்புறம் हूं। இதுல ஒவ்வொரு பதத்தையும் நான் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். और इसके बाद में जो है मैं एक एक विषय में आपको बारे में बताऊंगा। பாருங்க, இப்போ 2ல இருந்து 5 வரையும் வாசிக்கிறேன் பாருங்க. 2 से लेकर 5 तक पढ़ेंगे। எப்படி எனில், இந்த கடைசி நாட்கள்ல கொடிய சம்பவங்கள் எப்படி வரும்ன்றதுக்கு சொல்றாரு. देखिए, इस अंतिम समय में इस कठिन समय कैसे आएंगे करके बताते हैं। எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாயும் நன்றி அறிவு இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுக போக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. दूसरा वचन से लेकर 5वां वचन तक, क्योंकि मनुष्य स्वार्थी, लोभी, डींग मार, अभिमानी, निंदक, माता पिता की आज्ञा टालने वाला, कृतघ्न, अपवित्र, दया रहित, क्षमा रहित, दोष लगाने वाले, असंयमी, कठोर, भले से बैरी, विश्वासघाती, ढीठ, घमंडी और परमेश्वर के नहीं वरन सुखविलास ही के चाहने होंगे। वे भक्ति का भेष धरेंगे और उसके शक्ति को ना मानेंगे। ऐसे से परे रहना। இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுன்ற. उसमें ऐसा कहता है ना, ऐसों से परे रहना। அப்போ ஒரு உபதேசம், இப்படிப்பட்ட உபதேசங்கள் அது கடவுளுடைய பக்தியை தரலன்றாரு. देखिए, इस प्रकार के प्रचार और उपदेश जो है परमेश्वर को एक भक्ति नहीं देती है। பாருங்க, இது வந்து தேவனுடைய தேவ பக்தியின் வேஷம், ये भक्ति का भेष है करके बताया गया, அப்படியே சொல்றாரு. அது वैसा ही बताया गया। இப்போ நீங்க இதை வாசிக்கும் போது அப்போ உபதேசங்கள் வந்து எப்படி கடைசி நாட்கள்ல மனிதர்களுக்கு ஏற்றா போல பிரசங்கம் பண்ணப்படும், அதுவும் எப்படி அப்படின்றத பவுல் வந்து அப்படியே வர்ணிக்கிறார். देखिए, इन अंतिम समय में मनुष्य के जीवन के लिए जो जरूरत है वैसा प्रचार होगा कर यहाँ पर पौलुस जो है तीमुथियुस को बताता है। இல்லையா, இதுல முதல்ல சொல்ற தற்பிரியர். सबसे पहला जो बताते हैं स्वार्थी। பாருங்க, தற்பிரியர் அப்படின்றதுக்கு என்னன்னா, अब स्वार्थी करके कहा जाए तो அவங்க செய்வாங்க, वो खुद करेंगे, அவங்க வாழ்க்கை, अपना जीवन। இல்லையா, சொல்ல நான் என்னுடையது, என் இஷ்டம், என் விருப்பம், என் வாழ்க்கை,
இதை யாரும் தலையிட முடியாது. बोलते हैं ना, मैं मेरा जीवन का नियम है, मैं जैसा चाहता हूँ वह वैसा जीऊंगा, कोई इसे नहीं रोक सकता है. இது என் வாழ்க்கை, बोलते हैं मेरा இது जीवन है, என் விருப்பம், मेरा इच्छा, இது நான் வாழ்வேன், मैं जीऊंगा, இது என் விருப்பத்துக்கு ஏற்றா போலது. ये मेरे इच्छा के द्वार पर होगा. இல்ல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாமிசத்துக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு பாருங்க, அதை புரிஞ்சுக்க முடியல. देखिए, आज के दिन में लोग जो है आत्मिक जीवन और शारीरिक जीवन इसके अंतर को नहीं समझ पा रहे हैं. பாருங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது வேறு, ये आत्मिक जीवन जो है ये अलग है, மாமிசத்துக்குரிய வாழ்க்கை என்பது வேறு. शारीरिक तौर का जीवन अलग है. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாமிசத்துக்குரிய வாழ்க்கைன்னு இருக்கு, அந்த ரெண்டு வாழ்க்கை இருக்கு இல்லையா? இதை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டு ஒன்று தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. लोग जो है आज के समय में ऐसा सोचते हैं, शारीरिक तौर पर और आत्मिक तौर पर जो जीवन है वो एक ही है, उसमें कोई अंतर नहीं है. இது ஒரு மேட்டரே கிடையாது, ये कोई मैटर ही नहीं है. बोलते हैं எல்லாம் கடவுள் கொடுத்தது தான், सब परमेश्वर के द्वारा दिया गया है, சரீரமும் கடவுள் கொடுத்தது தான், सब कुछ परमेश्वर दिया है, ஆவியும் கடவுள் கொடுத்தது தான், आत्मा भी परमेश्वर दिया है. அதுல எந்த நீங்க வித்தியாசம்லாம் படுத்திடாதீங்க, इसमें जो है अंतर मत देखिए, எல்லாம் ஒண்ணுதான், सब एक है. இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லையே. ये कोई बहुत बड़ा विषय नहीं है. அதனால இதுல பாவம் செயல்கள் தற்பிரியராய் வாழ்றது அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை. इसमें जो है हमारे जीवन का पाप या फिर स्वार्थी रहना या फिर अपने स्वयं के बारे में सोचना, ये कोई बड़ा विषय नहीं है. ஆனா வேதம் அப்படி சொல்ல, पर वचन ऐसा नहीं कहता है. நீங்க வசனத்தை கொஞ்சம் பாருங்க, अगर आप वचन देखोगे நிறைய அதுல வித்தியாசப்படுத்துது பாருங்க. वहाँ पे जो है अनेक अंतर है. நீங்க இங்க கை வச்சீங்களேன், यहाँ पर आप हाथ रख लीजिए. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், पहला कुरिन्थियों 3 अध्याय, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற பாருங்க. पहला कुरिन्थियों 3 अध्याय पहला और दूसरा वचन. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. देखिए, हे भाइयों, मैं तुमसे इसी रीति से बात ना कर सका जैसे आत्मिक लोगों से, परंतु जैसे शारीरिक लोगों से और उनसे जो मसीह में बालक है. 1 Corinthians chapter 3 verse 1. पहला कुरिन्थियों chapter 3 verse 1. பாருங்க, சொல்லும் மேலும் சகோதரரே, देखिए, हे भाइयों, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, मैं जो है आत्मिक लोगों से, உங்க கூட பேசாமல் मैं इस रीति से आपसे बात ना மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் परंतु जैसे शारीरिक लोगों से கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் और उनमें से मसीह में बालक है जानकर எண்ணி பேச வேண்டியதாயிற்று. मैं इसी रीति से बात करता हूं करके कहता है. பவுல் அங்க ரெண்டு விதமான காரியத்தை கொண்டு வர. देखिए, पौलुस यहाँ में दो विषय के बारे में बताता है. ஒன்னு ஆவிக்குரியவர்கள், पहला जो है आत्मिक लोग. சொல்லுங்க, ஆவிக்குரியவர்கள். बोलिए आत्मिक लोग. சொல்லுங்களேன், बोलिए आत्मिक लोग. आत्मिक लोग, ஆவிக்குரியவர்கள் சொல்றாரு. आत्मिक लोगों के बारे में. இரண்டாவது மாமிசத்துக்குரியவர்கள். दूसरा जो है शारीरिक लोगों के विषय. பாருங்க, இந்த ரெண்டுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாமிசத்துக்குரியவர்கள் வரும்போது கிறிஸ்துவர்கள் இல்லைன்னு சொல்லல அவர். देखिए, शारीरिक तौर पर जब कहता है वहां पर मसीह लोग नहीं है करके नहीं बताते. மாமிசத்துக்குரியவர்கள் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள்ன்றாரு. देखिए, शारीरिक तौर पर जब बताता है वो मसीह में बालक है करके बताता है. அப்போ ஒரு சர்ச்சில் நீங்க எடுக்கும்போது देखिए, आप एक कलीसिया में है, பாருங்களேன், ஒரு ஆவிக்குரியவர்களும் இருக்கிறாங்க, आप जो है आत्मिक समान है, மாமிசத்துக்குரியவர்களும் இருக்கிறாங்க. शारीरिक तौर के लोगों भी है. இந்த மாமிசத்துக்குரியவர்கள் குழந்தைகளா இருக்கிறாங்க. ये शारीरिक तौर पर जो है ये बालक है. ஆவிக்குரியவர்கள் என்னவா இருக்கிறாங்க? आत्मिक लोग कैसे है? கிறிஸ்துவை முழுமையாய் அறிந்தவர்களா वो இருக்கிறாங்க. मसीह को सही से समझे वाले लोग हैं. இது ரெண்டு தான் மாமிசத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். यही दो है जो है आत्मिक और शारीरिक. பாருங்க, இந்த குழந்தைகள் அப்படின்றார் இல்லையா? देखिए, यहाँ पर बालक करके कहते हैं நீங்க ना? யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? देखिए, एक बालक कैसा होगा? நமக்கு தான் பிறந்திருக்கோம், हमारे लिए हमारे लिए जन्मा இவங்க है. சொல்றாங்க இல்லையா, கிறிஸ்துவுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. बोलते हैं ना, परमेश्वर का बीज उसके भी अंदर है. அவர் வித்து உங்களுக்குள்ள தரிச்சது, परमेश्वर का बीज आपके अंदर बोया அவர் गया வித்து है. உங்களுக்குள்ள கிரியை செய்யுது. परमेश्वर का बीज आपके अंदर क्रिया करता है. அதுல எனக்கு எந்த மாத்து கருத்தும் கிடையாது. उसमें मुझे कोई संदेह नहीं है. அவர் வித்து தான் எனக்குள்ள இருக்குது, परमेश्वर का बीज मेरे अंदर है. ஆனா அவருடைய ஞானம் எனக்குள்ள இருக்குதுன்றதுதான் முக்கியம். लेकिन परमेश्वर का ज्ञान और बुद्धि मेरे अंदर है क्या? புரியுதா இல்லையா आप உங்களுக்கு? समझ पा रहे हैं? வித்து இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியுங்க. परमेश्वर का बीज हमारे अंदर है करके सब जानते हैं. இல்லையா? இப்போ ஒரு சிலர் வீட்டுல ஸ்பெஷல் சில்ட்ரன் பிறகுறாங்க, आज जो है कुछ लोग घरों पे जो है बच्चे पैदा होते हैं. அப்ப அந்த குழந்தைக்குள்ள வித்து இல்லையா? अब उसके घर पे क्या वो बच्चे के अंदर कोई बीज नहीं है क्या? அந்த குழந்தைக்குள்ள வித்து இருக்குது, उस बच्चे के अंदर बीज है, ஆனா மூளையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. पर उसके बुद्धि में कुछ एक समस्या है. இல்லையா? அது ஒரு ஞானம் வளரல, அது उसका ज्ञान में बढ़ोतरी नहीं அப்ப है. அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது अब उसके अंदर कुछ तो एक समस्या பவுல் है. அதை தான் இங்க எழுதுறாரு. अब पौलुस वही लिखता है. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்க, आप जो है आत्मिक लोग है, ஆனா ஆவிக்குரிய அறிவு இல்ல. लेकिन आत्मिक बुद्धि से आप नहीं भरे हैं. கிறிஸ்துவங்களா இருக்கிறீங்க, आप मसीह लोग है, ஆனா மாமிசத்துக்குரியவளா இருக்கிறீங்க. पर शारीरिक लोग है.
அது மாதிரி நான் சொல்றது कितने புரியுது. लोग समझ पा रहे हैं? அப்ப அந்த மாமிசத்துக்குரியர்கள் இந்த குழந்தைகள்ன்றார் இல்லையா? जो शारीरिक तौर पर इन बालक है करके कहते हैं ना, குழந்தைகளை நீங்களே பாருங்களேன். अब बच्चों को आप देखिए, ஒரு சோஃபா மேல ஒரு குழந்தை குதிக்குது. एक सोफा के ऊपर एक बच्चा நீங்க कूदता போய் है, சொல்றீங்க குதிக்காத, आप उनसे जाके कहते हैं मत कूद, உடனே என்ன பண்ணும்? वो क्या करेगा? அப்படியே உட்காந்துருமா, ऐसे ही बैठ जाएगा शांति சாரி இனி நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது सॉरी मैं और नहीं कूदूंगा, ऐसे ही बैठ जाएगा क्या? குதிக்காதன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பும் போது என்ன பண்ணும்? अब जैसे ही बोलकर ऐसा पीछे मुड़ोगे क्या करेगा? என்ன செய்யும்? क्या करेगा? எக்ஸ்ட்ரா முதல்ல 2 குதி குதிச்சது இப்ப 5 குதி குதிக்க. पहले अगर 2 बार कूदा होता 5 या 10 बार कूदेगा. நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? आप समझ पा रहे हैं? ஒரு குழந்தை பாருங்க, இங்க துப்பாத, வீட்டுக்குள்ள ஏதோ பூந்துங்களா துப்பாத அப்படின்னு சொல்லி பாருங்க. अगर एक बच्चों का बोलो कि घर है, घर के अंदर मत थूको, அது உடனே 2-3 முறை துப்போம். वहीं पे जो है और 2-3 बार थूकेगा. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? जो मैं बोल रहा हूँ आप समझ पा रहे हैं? ஒரு குழந்தைய பாருங்களேன், ஒரு செவுத்துல எழுதுதுன்னு வைங்களேன், एक बच्चे जो है दीवार पर अगर कुछ लिखता है, நீ எழுதாதன்னு சொல்லி பாருங்க, आप उसे मत लिख करके बोलकर देखिए. அது ஒரு முறை எழுதுனத ஒரு ஃபுல் செவுரும் எழுதி वो வச்சிருவாங்க. अगर एक बार लिखा हो तो वो उसके बाद पूरा दीवार पूरा लिख के அது खत्म ஏன் कर வித்து देगा. தான், वो मेरा ही शरीर है, அது எனக்கு பிறந்தது தான். वो मेरे द्वारा ही उत्पन्न हुआ ஆனா है. இப்ப எனக்கு இருக்கிற ஒரு முதிர்ச்சி, ஒரு அறிவு அதுக்குள்ள இல்ல. अब मेरे अंदर जो बुद्धि और ज्ञान है वो उस बच्चे के अंदर பவுல் नहीं அதை है. தான் சொல்றாரு. पौलुस वही बताता है. ஆவிக்குரியவர்கள்ன்றது என்ன தெரியுங்களா? आत्मिक लोगों कौन है पता है आपको? தேவனை குறித்த அறிவு உள்ளவர்கள் அர்த்தம். परमेश्वर के बारे में जानने वाला, தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு உரியவர்கள் அர்த்தம். परमेश्वर कैसा है करके जानने वाले. இங்க சபையில ஒருத்தன மாமிசத்துக்குரியவர்னு சொல்றாருல, अब यहाँ पर सभा में जो है एक जन को शारीरिक तौर पर कहते हैं ना, மாமிசத்துக்குரியவன் ஏன் சொல்றாரு? शारीरिक लोग क्यों कहते हैं? அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா கூட वो अगर मसीह के अंदर क्यों ना हो, ஒரு ஆவிக்குரிய அறிவு இல்லாதபடினால மாமிச செயல்களை செய்யறதுனால தான் அவனை சொல்றாரு மாமிசத்துக்குரியவன். क्योंकि वो जो है आत्मिक जीवन के बारे में उसको कुछ भी बुद्धि नहीं है, जिसके कारण ही उसे बताता है तू जो है शारीरिक लोग है. அதனால தான் பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. इसीलिए यहाँ पर पौलुस ऐसा एक शब्द यहाँ पर उपयोग किया है. ஆமென். आमेन. புரியுதா உங்களுக்கு? समझ पा रहे हैं? அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, இப்போ நீங்க 23க்கு வாங்களேன். अब जो है एक 23वां वचन में, அதிலே 1 கொரிந்தியன் chapter 3 verse 23ல पहला कुरिन्थियों 3 अध्याय उसका 23वां वचन में, நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள், और तुम मसीह के हो கிறிஸ்து தேவனுடையவர். और मसीह परमेश्वर का है. இப்ப அந்த அறிவை கொண்டு வராரு. अब यहाँ पर वो बुद्धि लेकर आते हैं. நீங்கள் யாரு? आप कौन है? கிறிஸ்து உடையவர். आप मसीह के हो. கிறிஸ்து உடையவர்கள் என்ன? मसीह के हो करके कहे तो क्या है? பாருங்களேன், இப்ப கிறிஸ்து எடுத்துங்களேன். आप मसीह को ले लीजिए. கிறிஸ்து வந்து எப்படி வாழ்ந்தாரு? आप मसीह कैसे जिए? அவர் சொல்றாரு, अब वो कहते हैं என் பிதா எதை சொல்லுகிறாரோ அதையே நான் சொல்லுகிறேன். मेरा पिता जो कहता है वही मैं आपसे कहता हूँ. என் பிதா எதை செய்கிறாரோ அதையே நான் செய்கிறேன். मेरा पिता जो करता है मैं भी वही करता हूँ. என் பிதா சொல்லாததை ஒன்று நான் செய்வதில்லை. मेरा पिता जो नहीं कहता है उसे मैं कुछ भी नहीं என் करता. பிதா சொல்லாதது ஒன்றையும் நான் சொல்லுவதில்லை. मेरा पिता जो नहीं कहता है उसे मैं नहीं बोलता हूँ. இப்ப நீங்க இங்க சுகபோக பிரிகள் தற்பிரியரா இருக்கிறார்கள் பவுல் எழுதுறாருல. यहाँ पे जो है पौलुस लिखता है ना, स्वार्थी लोग. ஒரு கிறிஸ்துவன் தற்பிரியரா வாழ முடியாது. एक मसीह लोग जो है स्वार्थी नहीं हो ஏன் सकता அவன் है. தற்பிரியரா இருக்க முடியாது? क्यों वो स्वार्थी नहीं हो सकता है? இப்போ அவர் சொல்றாரு இல்லைங்களா, அந்த 31, நீங்கள் கிறிஸ்துடையவர்கள். अब यहाँ पे जो 23वां वचन में कहता है आप मसीह के हो. எத்தனை பேர் கிறிஸ்துடையவர்கள்? कितने लोग मसीह के हैं? कितने लोग मसीह के हैं? कितने लोग मसीह के हैं? யோசிச்சு பாருங்க. அப்போ நான் ஏன் கிறிஸ்துடையவர்னா கிறிஸ்து தேவனுடையவர். मैं क्यों मसीह का हूँ? क्योंकि मसीह परमेश्वर का அப்ப है. இங்க தற்பிரியர்கள்ன்ற இந்த இடத்துக்கு, அந்த வார்த்தைக்கு இங்க நம்ம வாழ்க்கையில இடமே கிடையாது. நான் என் விருப்பம், என் ஆசை, நான் எதை விரும்புறனோ, நான் எதை செய்யணுமோ அதை தான் நான் செய்வேன்றது செய்ய முடியாதாங்க. यहाँ पे स्वार्थी शब्द का हमारे जीवन में कोई भी संबंध नहीं है. मैं मेरे कार्य है, मैं ऐसा जीऊंगा, वैसा कुछ भी कार्य नहीं हो सकता है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் புரியுது இது? कितने लोग समझ पा रहे हैं?